இல்ல டிடிவி உண்மையிலேயே அமித்ஷா போய் பார்த்தது உண்மைதான். பெங்களூர் வழியா டெல்லி போய் அதாவது இபிஎஸ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அமித்ஷாவை பார்த்துருக்கிறாரு. அவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி சில ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி தலைமையில நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு நான் டிக்ளேர் பண்ண இந்த சூழ்நிலையில, நீ எங்கள வற்புறுத்தலின் அடிப்படையில நான் வர்றதா இருந்தால், எங்களுக்கு சில விஷயங்கள பண்ணி குடுத்தா தான் நாங்க வருவோம் அப்படின்ற மாரி ஓப்பனா பேசிட்டாரு. இபிஎஸ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புதிய கட்சி ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புதிய கட்சி வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களையும், டெல்டாலயும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்றது கிட்டத்தட்ட டிடிவியே தான் அவர் சொல்ற மாரி தெரியுது. அதனால ஓப்பனாவே இபிஎஸ் சொல்லிட்டாரு. டிடிவி வரப்போறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த நிலையில தான் நேத்து ஒரு அறிக்கை. எடப்பாடிக்கு வந்து இந்த 40 நாள் ஓட்டணும்னு நினைக்கிறார். கூட்டணின்னு ஒரு கணக்கு காட்டி இந்த எலெக்ஷன்ல இந்த அமமுகவுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு அப்படியே ஒதுக்கிடலான்னு பார்க்குறாரு. டிடிவியையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் துரோகின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் அவர் நேற்று வரைக்கும். ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து பிஜேபி இருக்கு. அதனால தான் பெருசாக அவரை வற்புறுத்தலை, அவர்கிட்ட ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தலை. அவராக போய் பார்த்தார் இடையில ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தார்ல, சொல்லி பார்த்தாரு. நாங்கள் வந்து கூட்டணிக்கெலாம் வேலை இல்லைங்க, நீ சேர்த்துக்கிட்டா நான் இருப்பேன், இல்லைன்னா நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஓபிஎஸ்சி பொறுத்தவரை திமுகவா தாவேக்காவான்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. டிடிவி வந்து உச்ச கோபத்தில் இருக்காரு. அது யார் மேலே? எடப்பாடி மேலே உச்ச கோபத்தில் இருக்கார். இது நல்லாவே அவருக்கு தெரியும். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்மளை தேர்தலுக்கு பயன்படுத்திட்டு கழட்டிடுவாருன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஏன் சேர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டு திருப்பி என்ன அரசியல் பண்ண முடியும் டிடிவியால்? அமமுகங்கிறதே வந்து எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று தினம் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில் எந்த ஒரு குழப்பமோ அழுத்தமோ எங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, நாங்கள் தெளிவாக எங்களுடைய கூட்டணி முடிவை வந்து நாங்கள் வந்து விரைவில் அறிவிப்போம் அப்படிங்கிற அந்த சாராம்சத்தோடு அந்த அறிக்கை என்பது இருந்துச்சு. தொடர்ந்து வந்த செய்திகள் பார்த்தோம். இபிஎஸ் டெல்லியில் சந்தித்த பிறகு மறுநாளே வந்து டிடிவி தினகரனும் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அவரும் திட்டவட்டமா மறுக்கலை. என்டிஏ கூட்டணிக்கு வந்து அவர் இன்னும் கதவை வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் என்ன முடிவு எடுக்க போறாங்க சார்? டிடிவி உண்மையிலேயே அமித்ஷா போய் பார்த்தது உண்மைதான். பெங்களூர் வழியா டெல்லி போய் அதாவது இபிஎஸ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அமித்ஷாவை பார்த்துருக்கிறாரு. அவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எம்பி, ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க. அது அதிமுகவில் 2 இப்போ வருது, வேக்கண்ட் ஆகுது. அதில் அது அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையிலேயே அவர் வந்து எடப்பாடி நாங்கள் வேணும்னு எதிர்பார்த்தானா எங்களுக்கு ஒரு எம்பி கொடுக்க சொல்லுங்கள், அப்படி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எம்ஓஎஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு அவர். நான் கூட்டணிக்கு வரணும்னா, ஏன்னா நாங்கள் எடப்பாடியே வேண்டான்னு சொல்லிட்டோம், எடப்பாடி தலைமையில நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு நான் டிக்ளேர் பண்ண இந்த சூழ்நிலையில், நீ எங்களை வற்புறுத்தலின் அடிப்படையில் நான் வர்றதா இருந்தால் எங்களுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிட்டார். டிடிவி சில டிமாண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. பட் குறிப்பாக நாங்கள் பார்த்துட்டு வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நேர்காணலில் திருச்சியெலாம் நடந்துச்சு. திருச்சி நடந்தபோது இபிஎஸ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புதிய கட்சி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புதிய கட்சி வந்ததுக்கப்புறம் தென் மாவட்டங்களையும் டெல்டாலையும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட டிடிவியை தான் அவர் சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஓப்பனாகவே இபிஎஸ் சொல்லிட்டார், டிடிவி வரப்போகிறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த நிலையில் தான் நேற்று ஒரு அறிக்கை டிடிவி தரப்புலேருந்து, அமமுகலேருந்து ஒரு தரப்பு, எந்த அழுத்தமும் எங்களுக்கு தரப்படவில்லை, எந்த குழப்பமும் இல்லை, இதில் குறிப்பாக வந்து எந்த நிகழ்ச்சிகளும் இல்லாதனால
எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து வெளியில வரல. என்னன்னா என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப காமா இருக்காரு. வந்துட்டாரா? இன்னும் தெரியல. டெல்லியில உட்கார வச்சுட்டாங்கன்னு ஒரு தகவல். 2வது இல்ல பெரிய அழுத்தம் குடுத்துட்டாங்க. பழைய வழக்குகள்லாம் அவர் மேல இருக்கு. அதனால "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டு டெல்லியில உட்கார வச்சுட்டாங்க. 3 நாள் அங்க தான் இருந்தாருன்னு இப்படி ஒரு ஏகப்பட்ட ரூமர்ஸ் அதுல. டிடிவி விஷயங்கள்ல. அதனால தான் நேத்து அமமுக அந்த ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. பட் ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கணும். டிடிவி தரப்புல நம்ம பேசிய விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே சில டிமாண்ட் சொல்லியிருக்கோம். குறிப்பா நாங்க போய் ராயப்பேட்டையில போய் எடப்பாடியோட பேச மாட்டோம். ஓ! தெளிவா சொல்ட்டார் டிடிவி. நாங்க போய் இபிஎஸ்சி நம்பி நாங்க போறதுக்கு தயாரா இல்லை. குறிப்பா நீங்க போய் அவர்ட்ட பார்த்து பேசுங்க, அவர சமாதானப்படுத்துங்கன்லாம் சொன்னீங்கன்னா, நான் பண்ண மாட்டேன். நாங்க எங்களுடைய பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க பாஜகவிடம் மட்டும் தான் இருக்கும். நாங்க சொல்லிர்றோம். எங்களுக்கு சொல்ற விஷயங்கள நீங்க பண்ணி குடுங்க. நாங்க வந்துர்றோம். பிரச்சாரம், அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுவாரா, மாட்டாராங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம். பட் நாங்க கூட்டணி உங்களோட தான் வச்சுக்குவோம். அப்படிங்கிறத தெளிவா டிடிவி சொல்லிட்டார். ஏற்கனவே 12 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாரி. 12லேருந்து 15 தொகுதிகள் தனக்கு வேணும்னு தெளிவா சொல்ட்டாரு. ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி கண்டிப்பா பண்ணி தரணும்னு சொல்லிட்டாரு. இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி கேட்டிருக்கு. நீங்க ஒண்ணும் பேச வேணாம். நீங்க போய் எடப்பாடிட்ட பேச வேணாம் அப்படிங்கிறத அமித்ஷா உத்தரவாதம் குடுத்துட்டாரு அவருக்கு. நீங்க போய் அங்கலாம் பேச வேணாம். இத தாண்டி டிடிவி தினகரன் இன்னொன்னு யோசிக்கலாம்ல. நம்ம இல்ல. பேசாம இருந்துரலாம் இபிஎஸ் கூட. சீட் ஷேரிங் போது நம்ம வந்து கை தூக்காம இருந்துரலாம். அவரு இருக்கக்கூடிய மேடையில நம்ம வந்து தவிர்த்தரலாம். ஆனால் இவரு இவங்க இவங்க 10, 15 தொகுதி வாங்கி நிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தொகுதியில அதிமுக கேண்டிடேட்ஸ் வேலை செய்யணும். அதே சமயத்துல வ திரு தினகரன் அவர்கள் யாருக்கு வேலை செய்வாரு? அவரு யாருக்கு வந்து பிரச்சாரம் செய்வாரு? அதனால தான் பிஜேபிக்கு எம்பி மட்டும் நான் பிரச்சாரம் செய்வேன். அதனால தான் எம்பி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இந்த 12 தொகுதிகள்லயும் எங்களுக்கு சிக்கல் இருக்கு. அதிமுக எங்கள நாங்க வளரவே விடாது. திருப்பி நான் ஒரு 4, 5 சீட்டு ஜெயிக்கிறத எப்படி அதிமுக விரும்பும்? குறிப்பா எடப்பாடி எப்படி விரும்புவாரு? ம். எடப்பாடிக்கு வந்து இந்த 40 நாள் ஓட்டணும்னு நினைக்கிறாரு. கூட்டணின்னு ஒரு கணக்கு காட்டி, இந்த எலக்ஷன்ல அந்த அமமுகவுடைய வாக்குகள அறுவடை பண்ணிட்டு, அப்படியே ஒதுக்கிரலான்னு பார்க்கிறாரு. டிடிவியையும், சசிகலாவையும், ஓபிஎஸ்ஸையும் துரோகின்னு சொல்லிட்டு இருந்தவர் தானே அவரு நேத்து வரைக்கும். எப்படி டிடிவி விமர்சனம் பண்ணாரோ எடப்பாடிய, என்ன அதே மாரி டிடிவியையும் ஒரு தடவ குறிப்பா இன்னும் உதயகுமார்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பேச்சு பேசினாரு டிடிவிய. புரியுதுங்களா? நீங்க அதெல்லாம் எப்படி போய் நிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ, அதனால தான் டிடிவிக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்ல அதிமுக கண்டிப்பா நம்மளுக்கு வேலை செய்யாது. எடப்பாடி பழனிசாமி நம்மள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. ஸோ, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம ஒரு கேரண்டியா ஒரு எம்பி கேட்கிறாரு. அதனால தான் கேட்கிறாரு தெளிவா. எனக்கு ராஜ்யசபா குடுக்க சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அப்படி ஒரு கூட்டணி வச்சோம்னா, தினகரனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அவரு எம்பி ஆயிருவாரு. அவருக்கு நீங்க சொன்ன ஒரு ஆமா, எம்ஓஇ கிடைக்கலாம். ஆமா, இணையமைச்சர் கிடைக்கலாம். மத்திய ஆமா, இணையமைச்சர். ஆமா, ஆமா, ஆமா. அப்போ அந்த 10 பேர் நிக்க வைக்கிறார்ல, அப்ப அவங்கள காவு வாங்குற மாரி தானே. அப்ப அவங்க இல்ல எப்படி என்ன முடிவு எடுப்பாங்க? வேற வழியே கிடையாதுல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது சுயலாபத்தோட தான் இந்த அரசியல் கட்சிகள், எந்த கட்சிகளும் இருக்கும். எதுவுமே இருக்கும். இப்போ அதுதான் மேட்ரு. நான் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வர்ன்னு நான் பேசணும்னா, எனக்கு சில விஷயங்கள பண்ணி குடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் என்ன இது பிஜேபி என்ன சொல்லுது, 2026 தேர்தலுக்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் அதிமுகல இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா போயிற வேணாம். மீண்டும் உங்க உங்க பக்கம் கூட அதிமுக வரும். வரக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தையை கூறி தான் நீ என்டிஏல அவர கொண்டாந்து வச்சு எப்படியாவது நெருக்கத்துல கொண்டாந்துரணும்னு நினைக்குது. ஆனால் ஒரு விஷயம் இன்றைய வரை யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை டிடிவி. தெளிவா இருக்காரு. எங்களுடைய டிமாண்ட நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வருவோம். இல்லன்னா, நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் அவர் டிஎம்கேல தான் இருக்காரு. அதுல மாற்றமே இல்ல. டிடிவி. கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இங்க இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு போவார் அவர். அவரு எனக்கு தெரிஞ்சு டிவி கேட்கலாம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் ஜெயிச்சே ஆகணும். திமுகவோட போனா கண்டிப்பா எம்எல்ஏ கிடைக்கும். ம். பிஜேபியோட போனா எனக்கு எம்பி கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அவர் தெளிவா இருக்காரு டிடிவி.
அதனால தான் எந்த அழுத்தமும் கொடுக்கப்படுறதுலாம் சொல்லார். சரி அவர் கேஸ் போட்டு அவரை டைப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுலலாம் இல்லை. அதை தாண்டி இருக்கிறவர் டிடிவி. பொதுவாக நான் சொல்கிறேன் நான். ஒருவேளை நீங்கள் கேஸ் போட்டுருவோம் பார்த்துங்க போங்க வாங்கன்னு சொன்னால் அவர் பெருசாக கவலைப்பட மாட்டார். காரணம் என்னன்னா கொள்கை ரீதியாக கொள்கைக்காக நான் வந்து சிறைக்கு போகவும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவார் அவர். அவர் சொன்ன டிமாண்டை பிஜேபி பண்ணி கொடுத்தால் ஓகே, இல்லைன்னா அவர் திமுகவுக்கு தான் போவார். அதனால தான் நேற்று அந்த அறிக்கைக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் எந்த உத்தரவாதமும் அங்கே கொடுத்துட்டு வரல, எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் அவசரப்பட்டு நீங்களா அதிமுக பாஜக கூட்டம்லாம் நாங்கள் சேர்ந்துட்டோம் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று அது ஒரு விளக்கத்தை சொல்லிட்டார். டிடிவியோட நிலை இதுதான் வச்சுங்களேன். ஆமாம், அதுதான் உண்மை. அடுத்தபடி பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கக்கூடும் சார்? அவர் வந்து தை பிறந்தால் வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து டோர்ஸும் ஆல்ரெடி க்ளோஸ்டு என்டிஏவில். ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து பிஜேபி இருக்கு. அதனால தான் பெருசாக அவரை வற்புறுத்தலை, அவர்கிட்ட ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தலை. அவராக போய் பார்த்தார் இடையில, ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தார்ல, சொல்லி பார்த்தாரு. நாங்கள் வந்து கூட்டணிக்கெல்லாம் வேலை இல்லைங்க, என்னை சேர்த்துக்கிட்டா நான் இருப்பேன், இல்லைன்னா நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஓபிஎஸ்சி பொறுத்தவரை திமுகவா தாவேக்காவான்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கேக்கு தான் அவருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க முக்கியமாக இதில். ஒன்று வைத்தியலிங்கம் அண்ட் ஓபிஎஸ். ஓபிஎஸும் தனக்கு பிறகு தனது மகனுக்கான எதிர்காலத்தை என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறாரு. வைத்தியலிங்கமும் தன்னுடைய மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்துக்கு அரசியலுக்கு கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே டிஎம்கேக்கு போனால் அவங்க ரெண்டு பேருமே பசங்களை நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 30 வருஷமா அதிமுகவில் டிராவல் பண்ணவங்க. ஸோ அவங்க எப்படி சூரியனுக்கு உதய சூரியனில் நிற்பாங்களா அப்படின்னு பலருக்கு பல குழப்பங்கள்லாம் இருக்கு. என்னை பொறுத்தவரை ரெண்டு பேருமே மகன்களை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல வந்து தெளிவா இருக்காரு வைத்தியலிங்கம். ஒருத்த நாட்டில் தன்னுடைய மகனை நிறுத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அதுக்காக திமுகவுடன் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். பட் ஓபிஎஸ் வந்து ஒருவேளை அவர் நிற்கிறாரா இல்லை அவர் பையனான்னு தெரியல. பட் எனக்கு கிடைத்த தகவல் ரெண்டு பேரும் பசங்களை நிப்பாட்ட போறாங்க திமுக ஆப்ஷன் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உதயசூரில் நிற்க முடியாது, சங்கடம் ஆயிடும், அது ஒரு நெருடலா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதனால ரெண்டு பேரும் மகன்களுடைய போதும், நம்ம அரசியல் ரைட்டு முடிச்சுக்குவோம், பசங்களை கொண்டாந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆமா. ஆனா அதிமுக தெளிவாயிடுச்சு. எடப்பாடி வந்து ஓபிஎஸ் வேண்டான்ட்டார். ஓப்பனமா சொல்லிட்டார். ஸோ அதனால ஓபிஎஸ்க்கு வந்து தன்னுடைய டிராவல் வந்து அரசியல் தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணா தாவேக்கா வேற வழி இல்லை, அரசியல் ரீதியாக அப்படி போயிட முடியும். இல்லை பையனை கொண்டு போகணும், ஜெயிச்சு ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண, எம்எல்ஏ ஆக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா திமுக அப்படிங்கிற அவர் இருக்கார். இதுதான் அவங்களுடைய ரெண்டு பேருடைய நிலைப்பாடு. டிடிவியோடைய ஸ்டேஜ் இதுதான், ஓபிஎஸ் உடைய ஸ்டேஜ் இதுதான். ஆமா. ஸோ அப்போ அந்த டிடிவி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மையமாக இருக்கிறது அறிவாலயம், திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா. என்ன டிடிவி வந்து உச்ச கோபத்துல இருக்காரு. யார் மேல? எடப்பாடி மேல உச்ச கோபத்துல இருக்காரு. நல்லாவே அவருக்கு தெரியும் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்மளை இந்த அரசியலுக்கு இந்த தேர்தலுக்கு பயன்படுத்திட்டு கழட்டிடுவாருன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஏன் சேர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டு திருப்பி என்ன அரசியல் பண்ண முடியும் டிடிவியால? அமமுகங்கிறதே வந்து எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி எடப்பாடியோட சேரும்போது அந்த கட்சி டைல்யூட் ஆகிடும். எப்போ வைகோடைய எதிர்காலம் அப்படி போச்சோ தனித்துவத்தை இழந்துருவாங்க. அதே தனித்துவத்தை இழந்துருவாரு. ஸோ அதனால தான் வேற என்ன சுதாரிச்சுக்கிறேன்னு நினைக்கிறாரு. அதனால தான் எம்பி கேட்குறாரு. இதுதான் டிடிவியோட நிலைப்பாடு. ஆனால் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க டிடிவி கண்டிப்பாக அதிமுக இல்லை, இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல,
காரணம் என்னன்னா, அவருக்கான சில டிமாண்ட்ஸ் இருக்கு. இந்த ம். டிமாண்ட்ஸ் இல்லாம அவரு போமாட்டாரு. தன்னுடைய எதிர்காலத்துக்கு அட்லீஸ்ட் எம்பிங்கிறத வச்சாவது நம்ம அரசியல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் நிலைப்பாடு. ஓபிஎஸ் உடைய சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியும். தோஸ் ஆர் ஓப்பன் டிஎம்கே அண்ட் டிவிகே. அதிமுக, என்டிஏ அவரை வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுச்சு. இனிமே அவர் அதிமுக உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்ல. பாஜகவும் முயற்சி பண்ணல. பாஜக டிடிவிட்ட பேசுற விஷயங்கள் கூட ஓபிஎஸ் இல்ல. அது நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் இவங்க 2 உடைய நிலைப்பாடு இதுதான் ஹக்கீம். அதுல மாற்றம் இல்ல. ம். இப்ப அடுத்தபடியா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தேமுதிக இவுங்க என்ன முடிவெடுக்க போறாங்க? ஏன்னா, கடந்த 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டிலே அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னவங்க, எல்லாரும் யாருமே அறிவிக்கல. நான் மட்டும் அறிவிச்சு முந்திரி கொட்ட மாரி நான் ஏன் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேக் சொல்றேன். அடிச்சுட்டாங்க. ஆனா, அவங்க உண்மையிலேயே முடிவு எடுத்துட்டாங்களா? அல்லது ஜஸ்ட் ஒரு இந்த மாநாட்டுக்கு ஒரு ஹைப் காட்டணும், ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் இந்த மாநாட்டுக்கு, ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி ஒண்ணு சொல்லிட்டு கடைசில சஸ்பென்ஸா விட்டுட்டாங்களா? இல்ல ஹக்கீம் ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஏற்கனவே அதிமுக தரேன்னு சொல்லி ஏமாத்திருச்சுங்கிற ஒரு கோவத்துல அவங்க வந்து வெளிய வந்தாங்க. வெளிய வந்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். எதா இருந்தாலும் ஜனவரில சொல்றோம்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. மீன் டைம் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அன்புமணி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ம். அன்புமணிக்கு ராஜ்யசபா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அதிமுகவோட இருக்கிறதே 2 சீட்டு. டிடிவி கேட்டுட்டு இருக்காரு 1. இன்னொரு அன்புமணி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடையில வந்து நீங்க தேமுதிக போனா தேமுதிகக்கு வாய்ப்பு இல்ல. அதனால தான் அதிமுகவும் தேமுதிகட்ட ஒண்ணும் பெருசா பேசல. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி என்ன நாகேந்திரன் சொல்லுவாரு. தேமுதிகவிடம் நாங்கள் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொன்னார். காரணம் என்னன்னா, அவங்க டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ராஜ்யசபா கன்ஃபார்மா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுக அதுல வந்து இன்னும் பிடி குடுக்காமயே இருக்கு. காரணம் என்னன்னா, அன்புமணிக்கு வாக்குறுதி குடுத்தாச்சு. நம்ம ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். எடப்பாடி ஜெயிக்கணும்னா, அங்க ஏதோ ஒரு வன்னியர்களுடைய வழியில வாக்குகள் வேணும். இருக்காரு. அதனால தான் அவர் அவசரப்பட்டு அன்புமணிய டக்குனு முடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இந்த சூழ்நிலையில. ஸோ, இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா, வோட் பேங்கே இல்ல. 1% குறைஞ்சிருச்சு. 1.5% தான். இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. விஜயகாந்த் இருந்தப்ப வேற, இப்ப வேற அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஒரு ஒரு சூழ்நிலை நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, டிவிகேவோட போலாம். டிவிகேவோட போய் ஒரு 20, 30 தொகுதி வாங்கலாம். 20, 25 தொகுதி வாங்குனோம்னா, கணிசமா ஒரு 20, 15லேருந்து 20,000 ஓட்டு ஒரு 20 தொகுதியில வாங்குனோம்னா, ஒரு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு காட்டும். அதை வைத்து அடுத்த அரசியல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயும் தேமுதிக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு போற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்னு வச்சுக்கங்களேன். திமுக வந்து காரணம் என்னன்னா, இடம் இல்ல அங்க. அதிகபட்சம் 3 சீட்டு, 4 சீட்டு தரலாம். அவ்வளோதான் தரலாம். அந்த 3, 4 சீட்டுங்கிறது வந்து தேமுதிகவுக்கு வந்து சரியா இருக்கிற மாரி தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 25 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் டிவிகேல. ம். கட்சியும் வளர்க்க முடியும் ஹக்கீம் நீங்க. இல்லன்னா இல்ல ரொம்ப கொஞ்சமே கஷ்டமாயிடும். டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம்ல? வரலாம். ஆனா நீங்க இன்ன வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல்ல தனித்து ஒரு என்டிஏ நின்னதுனால நுழைப்பு தானே இன்னைக்கு வந்து என்ன பண்ணுது? பாஜக. எங்களுக்கு 25 சீட்டு வேணும், 30 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு விகிதம் தான். இதே மாரி தான் தேமுதிகவும் முடிவு பண்ணுது. டிவிகேவோட சேர்ந்து ஒரு 25 தொகுதி, 30 தொகுதி வாங்கி நின்னோம்னா, அந்த 30 தொகுதிகள்லயும் நம்ம ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ கணிசமா ஒரு வாக்குகள் வாங்குவோம். ம். அது நம்மளுக்கான பெர்சன்டேஜா காட்டும் வருங்காலங்கள்ல. அத பயன்படுத்திக்கலாம்னு நினைக்குது தேமுதிக. இந்த தேர்தல்ங்கிறது தேமுதிகவுக்கு ஒரு டஃப்பான இதா இருக்கு. என்ன காரணம்னா, ஏடிஎம்கே பெருசா அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி தெரியல. காரணம் அவங்க கேட்கிற ராஜ்யசபா. திமுகல இடம் இல்லை. அதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். அப்படி போனாங்கன்னா 3, 4 சீட்டு தான். அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. அதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுடைய ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்னைய பொறுத்தவரை டிவிகே இப்போ. தன்னுடைய பையன் எதிர்காலம்னு நினைக்கிறாங்க அவங்க. யாரு? பிரேமலதா. நீங்க டிவிகேவோட சேர்ந்து நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி, ஒரு வோட் பேங்க நம்ம காட்டிட்டு அடுத்து அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம்.
அது சரியாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ, இப்போ இந்த 3 அ அதாவது திரு டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம், தேமுதிக ஆகியோர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று வரை சஸ்பென்ஸா இருக்கு. ஆனால் இந்த தமிழக வெற்றிக் கழகமும், அஇஅதிமுகவும் தான் பெரும் கவலையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆப்ஷன் வச்சிருக்காங்கல்ல. டிஎம்கேவோட போறதுக்கான ஆப்ஷன்ஸோட தான் இருக்காங்க அவங்க. அதை மறுக்க முடியாது. உண்மைதான். நிச்சயமா சார். அடுத்த அடுத்த நாட்களில் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், முடிவுகள் எட்டக்கூடும். பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். அந்த நிகழ்வின் போது எல்லாரும் கம்ஃபர்டபுளா வந்து எல்லா தலைவர்களும் மேடையில் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அது நடக்குமா? இபிஎஸ் அதை வந்து அனுமதிப்பாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி ஐக்கியம். நன்றி.